ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீன்ஸ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் 4 to 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஏன்னா பீன்ஸ் எண்ணெயிலேயே தான் நல்லா வணங்கணும். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பட்டையாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும், பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு கப்பு பீன்ஸை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த பீன்ஸ் தண்ணி ஊற்றி வேகக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வாங்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த பீன்ஸ் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் பீன்ஸை நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், பீன்ஸ் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மூணுமே ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ஆனியன்லேயும் பீன்ஸ்லேயும் நல்லா ஒட்டிக்கும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. தண்ணியே கொஞ்சம் கூட சேர்த்த வேணாம். நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் நல்லா அந்த இதில் சேர்ந்து நல்லா எண்ணெயிலே நல்லா பீன்ஸ் ஃபுல்லாக வதங்கியிருக்கு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஒரு முந்திரி தாளித்து கொட்டினா நல்லாயிருக்கும். முந்திரி இல்லை அப்படிங்கிறவங்க நிலக்கடலை கூட மேலே தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதில் 6லேருந்து 7 முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா முந்திரி பருப்பு செவந்து வரட்டும். இப்போ நல்லா முந்திரி செவந்துருச்சு. எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முந்திரி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே சாப்பாடு வடித்து ஒரு தட்டில் ஆற வச்சுருந்தேன். ஸோ அந்த சாப்பாட்டை இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ பீன்ஸ் வதக்கி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த சாப்பாட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தான் நெய் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். அதனால் நெய் சேர்த்துணுன்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பீன்ஸ் புலாவ் ரெடி ஆயிருச்சு. அந்த பீன்ஸ் நல்லா எண்ணெயிலேயே வதங்கினதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.